இப்போ 2026ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கேம் ஒண்ணு போயிட்டு இருக்கிறது. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க அடையாள அட்டைய பயன்படுத்தி, அவர் வந்து லோன் எடுத்துட்டு கட்டாம இருக்காரு. அவர கட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கால் ஒண்ணு வந்துட்டு இருக்கு. ஸோ அத பத்தி டீட்டெயில்டா பார்க்கலாம். இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா, என் நண்பருக்கு ஒருத்தருக்கு நடந்துட்டு இருக்குது. அவரு பார்த்தீங்கன்னா, என் ஐடி ப்ரூஃப பயன்படுத்தி, என் மொபைல் நம்பர பயன்படுத்தி அவர் வந்து லோன் எடுத்திருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கால் வந்துச்சு. சரி ஓகே நானும் ரேண்டமா பேச்சு குடுக்கும்போது அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, என் நேமு ஃபுல்லா சொல்றாங்க. என் டேட் ஆஃப் பர்த் கரெக்ட்டா சொல்றாங்க. என் அட்ரஸும் கரெக்ட்டா சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன பேங்க்குங்க அப்படின்னு சொல்லி கேட்டபோது, ஏதோ ஒரு பேங்க் நேம் HFC பேங்க் அப்படிங்கிறாங்க. சரி ஓகேங்க. அந்த பேங்க்ல இருந்து எனக்கு எந்த அமௌண்ட்டும் ரிசீவ் ஆகல. எனக்கு எந்த ஓடிபியும் வரல. எந்த ஃபிங்கர் பிரிண்ட்டும் நான் வைக்கல. எந்த ஒரு கையெழுத்து நான் போட்டு கொடுக்கல. நீங்க எப்படிங்க பேங்க்ல லோன் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டபோது, அவங்க வந்து ஆன்லைன் மூலியமா அப்ளை பண்ணி வாங்கினாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆன்லைன் மூலியமா அப்ளை பண்ணி வாங்கினாலும் என்னோட ஓடிபி இல்லாம நீங்க எப்படிங்க லோன் கொடுக்கலாம்? அதாவது பாத்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் வந்து என் பேங்க்ல வந்து அந்த அமௌண்ட் ரிசீவ் ஆகல. நான் எப்படிங்க அந்த பேமெண்ட்டை பே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க வந்து இல்லைங்க அவங்க ஆன்லைன்ல தான் வாங்கினாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேங்க நான் உங்க பணத்தை வந்து திருப்பி கொடுத்துட்றேன். என் பேரை சொல்லி லோன் வாங்கியிருக்கிறேன்னு சொன்னீங்க. சரி ஓகே நீங்க அட்ரஸ் கொடுங்க நான் வந்து நேர்லயே வந்து கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டபோது, அட்ரஸ் எல்லாம் எது இல்லைங்க ஹைதராபாத்துங்க அப்படின்னாங்க. சரி ஓகேங்க ஹைதராபாத்ல ஒரு அட்ரஸ் இருக்குமில்ல உங்க ஆஃபீஸ் அட்ரஸ் கொடுங்க நாங்க வந்து கட்டிடுறோம் அப்படின்னு. இல்லைங்க இது ஆன்லைன் மூலியமா வாங்கினாங்க. நாங்க லிங்க் தான் அனுப்புவோம் நீங்க அதுல தான் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இல்லைங்க நீங்க ஒரு அப்ளிகேஷனாவது சொல்லுங்க நாங்க அப்ளிகேஷன்ல வந்து கட்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். அவங்க பாத்தீங்கன்னா முன்னுக்கு பின் முரணான பதில் சொன்னாங்க. சரி எனக்கு அங்கேயே டவுட் வந்துருச்சு இது ஏதோ ஒரு ஃபேக் கால் தான் அப்படிங்கிறது. ஆமாமா. உங்க வீட்டு பக்கம் கால் டாக்ஸ் போட்டு ஆமாங்க. அவங்க அப்பா பேர் கூட தெரியுங்க சொல்லுங்க. என்ன சார் ரிலேட்டிவ் அவங்க உங்களுக்கு? ஆமாங்க ரிலேட்டிவ் தாங்க. ரிலேட்டிவா? என்ன ரிலேட்டிவ் நீங்க அவருக்கு? அண்ணாங்க. சொல்லுங்க. அண்ணாவா? உங்க அண்ணனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? எதுங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? லோன் எடுத்துட்டு பணம் கட்டணும்ன்ற ஒரு அறிவு இருக்காது அவங்க அண்ணாக்கு. ஆமா நீங்க எதுக்கு லோன் எடுத்துட்டு எங்க அண்ணன் கிட்ட கேட்காம எங்கிட்ட ஏன் கேட்டுட்டு இருக்கீங்க? நீங்க யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. தெரியல நீங்க யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. நீங்க லோன் எங்க அண்ணன் கிட்ட கொடுத்தீங்கன்னா எங்க அண்ணன் கிட்ட கேளுங்க. எங்கிட்ட எதுக்கு கேட்டுட்டு இருக்கீங்க? எதுக்கும் நாங்க உங்க நம்பர் எதுக்கு அவர் கொடுத்து வச்சிருக்காரு? உங்களோட ஆதார் கார்டு நம்பர் ஃபோன் நம்பரும். என் ஆதார் கார்டு ஃபோன் நம்பர் கொடுத்தா நீங்க எதுக்கு லோன் தரீங்க? பாருங்க என் ஆதார் கார்டு நம்பரையும் ஃபோன் நம்பரையும் உங்ககிட்ட கொடுத்தா நீங்க எதுக்கு லோன் தரீங்க? நான் கையெழுத்து போட்டேன்னா கைரேகை வச்சேன்னா இங்க பாருங்க ஆதார் கார்டு இங்க பாருங்க சொல்றது கேளுங்க கைரேகை வச்சனா இல்ல கையெழுத்து போட்டு கொடுத்தனா இல்ல நீங்க ஏதாவது இது பண்ணீங்களா? எப்படி நீங்க எப்படி பணம் கேட்டா கொடுத்துருவீங்களா? ஆதார் கார்டு யாரு கிட்ட வேணா இருக்கும். நான் செல்போன் கார்டு ஜெராக்ஸ் கொடுக்குறேன். அங்க கொடுத்து ஜெராக்ஸ் இருக்குதுன்னா கொடுத்தா நீங்க வாங்கிட்டு பணத்தை கொடுத்துருவீங்க. யாரு என்னன்னு விசாரிக்கவே மாட்டீங்க. இல்ல என்ன வெரிஃபிகேஷன் பண்ணாம எப்படி நீங்க கொடுக்கல? என்னோட அனுமதி இல்லாம எப்படி நீங்க அவருக்கு கடன் கொடுக்கலாம்? முதல்ல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டுருங்க. எதுக்கு நீங்க அனுமதி இல்லாம பணம் கொடுத்தீங்க அவருக்கு? என் அனுமதி இல்லாம எதுக்கு பணம் கொடுக்குறீங்கன்னு? என் அனுமதி இல்லாம எதுக்கு பணம் கொடுக்குறீங்க? என் அனுமதி இல்லாம நீங்க எதுக்கு பணம் கொடுக்குறீங்க? இது ஆன்லைன் மூலமா எடுத்தது. ஆன்லைன் மூலியமா எடுத்தாலோ ஆஃப்லைன் மூலியமா எடுத்தாலோ என் அனுமதி இல்லாம கோகுல் நான் ஏதாவது கையெழுத்து போட்டேன்னா கை நாட்டு வச்சேன்னா எதுக்கு எனக்கு போன் பண்ணி கேட்டு இருக்கிற? கோகுல் முருகனோட கேட்கணும். எதுல போறதா என்னங்க? என்ன ஆன்லைன் மூலமா எடுத்தது நீ எப்படி கைரேகை வைப்பாங்க எப்படி கையெழுத்து போடுவாங்க? அந்த இதெல்லாம் எங்களுக்கு எதாவது தெரியாதுங்க. நீங்க எப்படிங்க கிடையாது என் பேரு தெரியும் அட்ரஸ் தெரியும் யாருக்கு வேணா தெரியுங்க. அதெல்லாம் வந்து இப்ப சகஜமா எல்லா பக்கம் புழங்கிட்டு இருக்குது. சரிங்களா? இது நான் இப்ப டேட் ஆஃப் பர்த் எல்லாம் யாரு வேணா கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? அதெல்லாம் முக்கியம் கிடையாது. என்னோட அனுமதி இல்லாம நீங்க பணத்தை எதுக்கு கொடுக்குறீங்க அவங்க கிட்ட? அறிவில்லாத மாதிரி பேசாதீங்க. அறிவில்லாத மாதிரி நீ பேசாத. முதல்ல அறிவு இருக்குதா உனக்கு? பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி யாரு என்னன்னு விசாரிச்சு கொடுக்க மாட்டியா? அறிவு இருக்குதா? லூசா நீ? மென்டல் மாதிரி பேசிட்டு இருக்கிற. எவனா ரோட்ல வர வேணா பணம் கேப்பா கொடுத்துருவியா நீ வாட்டுக்கு? என் ப்ரூஃப் கொடுத்தா போதுமா? நான் இன்னும் 10 ப்ரூஃப் கொடுக்குறேன் பணம் கொடுக்குறியா? இன்னொரு 10 ப்ரூஃப் கொடுக்குறேன் நீ பணம் கொடுக்குறியா? இல்ல இன்னொரு 10 ப்ரூஃப் உங்ககிட்ட கொடுத்துறேன். நீ ஆன்லைன்ல தான் கொடுக்குற. 10 ப்ரூஃப் இன்னும் கொடுத்துட்றேன். நீ பணம் கொடுத்துரு. உனக்கு முதல்ல உனக்கு தைரியம் இருந்தா நேர்ல வந்து பணத்தை கேளு. வா வீட்டுக்கு வா. நீ இப்ப போல வீட்டுக்கு வந்து பணத்தை கேளு. நீ ஆன்லைன்ல எடுத்தா ஆன்லைன்ல தான் காசு கொடுக்கணும். ஆன்லைன்ல கொடுக்குறா போ. என் பிரதர் ஊர்ல தான் இருக்காரு. நீங்க வீட்டுக்கு வந்து பணம் வசூல் பண்ணிக்கலாங்க சார். நீங்க நேர்ல வந்துருங்க. அதான் சொல்றேன் நான். நீங்க வாங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை. எங்க அண்ணன் வீட்டுல தான் இருக்காரு. நான் உங்களுக்கு நீங்க ஆன்லைன்ல கொடுத்த பணத்தை நீங்க நேர்ல வந்து கலெக்ட் பண்ணிக்கங்க. அவருக்கு ஆன்லைன்ல கொடுக்கலீங்க நீங்க. நான் நேர்ல வந்து கலெக்ட் பண்ணிக்கங்க. நான் வாங்கி தர வேண்டியது என் பொறுப்புன்ட்டேன். ஆன்லைன்ல கட்டுங்க. ஆனது
ஆன்லைன்லயே கட்டலாமே பணம். ஆன்லைன்லயே பணம் கட்டலாம் சார். ஆனா எங்களுக்கு யாரு என்னன்னு தெரிய வேண்டாமா? நான் கட்டுறேன், எங்க அண்ணனுக்காக நான் கட்டுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க நேர்ல மட்டும் வாங்க, நான் கட்டிடுறேன். உங்க அண்ணனோட ஆனா லோன் நீங்க யாரு பணம் கொடுத்தது யாரு என்னன்னு நான் பார்க்கணும்ல. ஏன் ஐடி ப்ரூஃப் வச்சு கொடுத்துருக்காருன்னு சொல்றீங்க. இல்ல எங்க கோகுல். அண்ணன் கிட்ட கேட்டா அவரு இல்லையே, நான் ஐடி ப்ரூஃப் எல்லாம் எங்கேயும் கொடுக்கல அப்படிங்கிறாரு. இல்ல கோகுல், உங்க அண்ணன் லோன் நம்பரை நான் அனுப்புறேன். ஆ, செக் பண்ண சொல்லுங்க உங்க அண்ணனை. ஆ, நோட் சரி. பண்ணீங்க. ஆ. அப்ப தெரியல உங்களுக்கு நான் எங்க இருந்து கால் பண்ணணும் அப்ப தெரியும்ல. இல்ல இல்ல நீங்க அதுலயே நீங்க நீங்க சரி, உங்க வந்து அட்ரஸ் சொல்லுங்க. உங்க அட்ரஸ் நீங்க உங்களுக்குன்னு ஒரு ஆபீஸ் இருக்கும்ல. ஆபீஸ் அட்ரஸ் ஹைதராபாத் கோகுல். ஹைதராபாத்துக்குன்னு இதுக்கு என்ன சம்பந்தம்? நீங்க ஹைதராபாத்னா தமிழ்நாட்டுக்கு எப்படி பணம் கொடுக்கலாம்? ஹலோ. ஆபீஸ் லொகேஷன் எனக்கு ஷேர் பண்றீங்களா? நான் வேணா வந்து அங்க வந்து நேர்லயே கொடுத்துறேங்க. கோகுல், இது வந்து இல்ல இல்ல, நான் ஆன்லைன்ல மூலியமா நான் கட்டிக்கிறேங்க. நான் நேர்ல வந்து உங்களை பார்த்துட்டு என்ன ஏது இனிமேல் இந்த மாதிரி லோன் ஃபோன் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு இதெல்லாம் வந்து முடிச்சுட்டுல போகணும். நீங்க பணம் கொடுத்த வரைக்கும் நீங்க மறுபடியும் பணம் கட்டணும்னு மறுபடியும் எல்லாத்துக்கிட்டையும் ஃபோன் பண்ணி கேட்டுட்டீங்கன்னா என்ன பண்றது? உங்க அண்ணன் கிட்ட நீங்க கேட்டீங்களா? எங்க அண்ணன் கிட்ட கேட்டுட்டேன். எங்க அண்ணன் யார்கிட்டயும் கொடுக்கலின்ட்டாரு. சரி, நீங்க அந்த அக்கௌண்ட் இது டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுங்க. உங்க அண்ணன் பணம் வாங்கினாரா இல்லையான்னு சொல்லி கேட்டீங்களா? பணம் வாங்கினாரா இல்லையான்னு சொல்லி கேட்டேங்க. ஆ. அவர் வாங்கலின்ட்டாரு. ம். அப்புறம் அந்த லேடி வந்து ஓவரா வாய் பேசுறாங்க. ஒருத்தங்க இதுக்கு முன்னாடி பேசினவங்க. ம். நான் மரியாதையா ரெஸ்பெக்டா என்னங்க, நான் என் நம்பரே கொடுக்கல, எப்படி நீங்க என் பேர் சொல்லி லோன் கொடுக்கலான்னு கேட்டேன். இங்க பாருங்க, பணம் வாங்கிட்டு வாங்கலன்னு சொல்றாரு, கேவலமா போய் பேசுறாரு கோகுல். அவர்கிட்ட கேளுங்க. அது எங்க பாருங்க சார் ஒரு நிமிஷம் சொல்ற கேளுங்க. நான் வந்து உங்ககிட்ட பணம் வாங்கல, புரியுதுங்களா? பணம் வாங்கினாரு நீங்க சொல்றீங்க. நீங்க அவரை விட்டுட்டு என்னை போன் பண்ணி கேட்டா என் ப்ரூஃப் கொடுத்துருக்காருன்னு கேட்டா, நீ என் ப்ரூஃப் என் கைரேகை இல்லாம நீங்க எப்படி பணம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்பனா கேட்க மாட்டேனா? போன் பண்ண சொல்ல மாட்டாரு. அதுக்கு நான் ஒண்ணும் பிடிக்குது. சரி ஓகே, ரெஃபரன்ஸா கொடுத்துருக்காருல, நீங்க அந்த அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்க. நீங்க எப்ப நேர்ல வரீங்களோ அப்ப கொடுத்துடலாம். 49,599 ரூபாய் கேக்குறீங்க. நான் யார் என்னன்னு எப்படி நேர்ல எல்லாம் வர முடியாது சார். நான் நேர்ல வாங்குற ஆப்ஷன் நேர்ல வாங்குற ஆப்ஷன் கிடையாதுன்னா இல்லைன்னா இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேங்க் ஆபீஸ் எதுவுமே சரி, உங்க கிடையாது. பேங்க் டீடைல்ஸ் கொடுங்க. சரி, உங்க பேங்க் டீடைல்ஸ் பேங்க் டீடைல்ஸ். சரி ஓகே, உங்க பேங்க் டீடைல்ஸ் கொடுங்க, நான் அனுப்பிடுறேன். அதுக்கு அனுப்பிடுறேன். புரியல. உங்க பேங்க் டீடைல்ஸ் கொடுங்க. அது என்ன அனுப்ப போறீங்க? பணம் தாங்க அனுப்புவேன். இப்ப பணம் கேட்டுதான் நீங்க போன் பண்ணிக்கிறீங்க. எங்க அண்ணன் வாங்கிருக்காருன்னு சொல்றீங்க. அந்த பேங்க்குக்கு எப்படி நீங்க பணம் அனுப்புவீங்க? நான் பேங்க்குக்கு டைரக்டா கட்டிடுறேங்க, நீங்க எடுத்து கட்டிக்கங்க. அதுதான் நான் வந்து உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன், லிங்க்ல கட்டுங்க. நான் அதுங்க லிங்க் அனுப்பு. லிங்க்ல எல்லாம் நான் எனக்கு கட்ட முடியாதுங்க. நான் லிங்க் எப்படிங்க நம்ப முடியும்? லிங்க் எப்படி நம்புனா? லோன் சரி சரி உங்க வெப்சைட் இருக்கும்ல, வெப்சைட் சொல்லுங்க. உங்க வெப்சைட் என்ன? இந்த நீங்க நான் லிங்க் அனுப்புறேன், நீங்க அதுல பேமெண்ட் பண்ணுங்க. அந்த லிங்க்ல எல்லாம் பேமெண்ட் பண்ண மாட்டாங்க. லிங்க் எல்லாம் கசமுசன் எல்லாம் ஸ்கேம் மெசேஜ் எல்லாம் நிறைய பண்றாங்க. அது பண்ண முடியாது. எதுவுமே கிடையாது. நான் லோன் நம்பர் அனுப்புறேன், உங்க அண்ணனை கட்ட சொல்லுங்க. நீங்க கூட வந்து கைட் பண்ணுங்க. அதை ஓகே, கட்டிடலாம். ஒன்றும் பிரச்சனை. சரி கட்டிடலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். கட்டுறதெல்லாம் ஒரு மேட்டர் கிடையாது. இதெல்லாம் ஒரு சிம்பிள் அமௌண்ட்டு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கட்டிக்கலாம். நீங்க இப்போ எனக்கு நீங்க உங்களுக்கு பேங்கோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும். நாங்க எங்க அண்ணன் எங்க லோன் எடுத்தான்னு தெரியும். என்ன வெப்சைட்ல வந்து அப்ளை பண்ணாரு அவரே கேளுங்க. அவரை கேட்டுட்டேங்க. அவருக்கு தெரியலன்ட்டாரு, நான் போடலேன்ட்டாரு அவரு. நான் நீங்க கேட்கறதுனால நான் சொல்றேன். இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிறேன். எங்க அண்ணன் வாங்கலேன்ட்டாரு. நான் அவர்கிட்ட கேட்ட போது வாங்கல ப்ரோ அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க எனக்கு மட்டும் கால் பண்ணல, எங்கள் ஏரியாவில் இருக்கிற எல்லாத்துக்கும் கால் பண்ணி ஒரு பர்டிகுலர் நபர் பேரை சொல்லி அவங்க வந்து லோன் எடுத்துக்கிறாங்க, உங்கள் பேரை சொல்லி அவங்கள வந்து கட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கால் போயிருந்துருக்குது. சரி ஓகே, எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட 2 லட்சம் ரூபா, ஒருத்தங்கிட்ட 1.5 லட்ச ரூபா, என்கிட்ட 1,30,000 ரூபா, நீங்கள் 49,000 ரூபா கட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்கிட்ட. இன்னொருத்தர்கிட்ட 80,000 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கிட்டையும் ஒவ்வொரு அமௌண்ட்டு சொல்லி அவங்க கிட்ட வந்து நீங்கள் பணத்தை போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்து அனுப்பிவிடுறப்ப ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயந்துட்டாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த நண்பருக்கு ஃபோன் பண்ணி நீ எப்படி என் ஐடி ப்ரூஃபை பயன்படுத்தி லோன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படிக்காதவங்க படித்தவங்க இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா அவன் எல்லா டேட்டாவும் வச்சிருக்கான். அதாவது நம்ம டேட்டா வந்து எங்கேயோ பறி கொடுத்துட்டோம். இப்போ என் டேட்டா அவங்ககிட்ட இருக்குது. நாளைக்கு என்னோட பேரை சொல்லி கூட இந்த மாதிரி கால் வரலாம். கூகுள் வந்து இந்த மாதிரி வந்து கடன் வாங்கிட்டாரு உங்க ஐடி ப்ரூஃபை பயன்படுத்தி அப்படின்னு சொல்லி உங்க யாருக்காவது கால் வந்துச்சுன்னா நீங்க யாரும் நம்பாதீங்க. அந்த மாதிரி கால் வந்தால் உடனே கட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏரியாவில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் கால் பண்ணிட்டாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இவரை வந்து பர்டிகுலராக தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நீ என் பேர் சொல்லி லோன் வாங்கிட்டியாமா அப்படின்னு சொல்லி. இவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப மன உளைச்சல் ஆயிட்டாரு.
சரி என்னடா பண்ணுறது, என் பேரே கெட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசு ஃபீல் ஆகி போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு போனால் இந்த நம்பர் வந்து ஏதோ ஒரு ரேண்டம் நம்பர் மாதிரி வருது, இது வந்து ட்ரேஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி குற்றவாளிகள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக இருக்காட்டில அவர் கொஞ்சம் சமாளிச்சுக்கிட்டாரு. கொஞ்சம் வீக்கஸ்ட் பர்சனாக இருந்தால் ஏதாவது தவறான முடிவு ஏதாவது எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கால்ஸ் எல்லாம் வந்தால் ஸோ முதல்ல யோசிங்க. இந்த மாதிரி யாராவது உங்கள் ஐடி ப்ரூஃபை பயன்படுத்தி லோன் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் முதல்ல வந்து யோசிங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி நம்பர் வந்தாலே நீங்கள் பேச்சு கொடுக்காதீங்க, அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு கட் பண்ணிருங்க. நீங்கள் எதுவாக இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து உங்கள் பேமெண்ட்டை வாங்கிங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் உடனே ஃபோனை கட் பண்ணிருங்க. முழுக்க இதெல்லாம் வந்து ஒரு ஃபோர்ஜரியான கால். ஸோ இந்த காலை வந்து நம்ப வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் பேங்க்ல லோன் எடுத்துட்டாருன்னு சொல்லி அவரோட ஃபோட்டோவை வந்து மாஃப் பண்ணி எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா நிர்வாணமாக அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஸ்கேம் வந்து இப்போ போயிட்டு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் மக்கள் வந்து சேஃபாக இருக்க பாருங்க. ஸோ நம்ம டேட்டாவை எல்லாம் நம்ம எங்கேயோ பறி கொடுத்துட்டோம். நம்ம ஆதார்லேருந்து பறி போச்சா இல்லை பேன் கார்டுலேருந்து பறி போச்சான்னு தெரியல, நம்ம இன்ஃபர்மேஷன் எல்லாமே போயிடுச்சு. அப்புறம் அந்த ஃபோன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பருக்கு திருப்பி கால் பண்ணால் திருப்பி அந்த நம்பருக்கு வந்து கால் போக மாட்டேங்குது. அந்த காலில் இருந்து நம்ம யாருக்காவது கால் ஃபார்வேர்டிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கால் போக மாட்டேங்குது. போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா இந்த காலை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க, ஜஸ்ட் சுவிச் ஆஃப் பண்ணி ஃபோனை போட்டுருங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் அவங்க கால் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா ஃபுல்லாக எல்லாத்துக்கும் கால் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி போட முடியாதுல்ல. இவருக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கால் பண்ணி எல்லாருமே ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீ எப்படி என் ஐடி ப்ரூஃபை பயன்படுத்தலாம், நீ எப்படி என் ஐடி ப்ரூஃபை பயன்படுத்தி இவ்வளோ லோன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்குமே அந்த கால் வந்து போயிருந்துருக்குது. அவர் எடுத்து பேசி அவர் வந்து மன உளைச்சல் காலாகி அன்னைக்கு பொழுதுக்கு சாப்பிடாம இருந்திருக்காரு. ஒருத்தர் இப்படி வந்து துன்பப்படுத்துறது வந்து அவனோட நோக்கம் வந்து என்னன்னா இவரை எப்படியாவது கஷ்டப்படுத்தணுங்கிறது அவனோட நோக்கமா இருக்குது. பணம் தான் அவனோட கோலா இருந்ததுன்னா 49,000 எவனுக்கு கொடுக்க மாட்டானுங்க அப்படிங்கிறது அவனுக்கே தெரிஞ்சிருக்கும். இவன் 2,000 ரூபா 3,000 சொல்லி நம்ம கிட்டேயே வாங்கியிருக்கலாம். ஆனா 80,000 ரூபா 1,00,000 ரூபா அப்படி எல்லாம் கடன் இருக்குது, நீங்க அதை கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னா யாருமே கட்ட மாட்டாங்க. உடனே அந்த நபருக்கு கூப்பிட்டு கேட்பாங்க எப்படி என் பேரை சொல்லி லோன் வாங்கலாம் அப்படிங்கிறது தான் அவனோட நோக்கமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு மனிதனை வந்து இப்படி வந்து கஷ்டப்படுத்துறதுல அவங்களுக்கு என்ன லாபம்னு தெரியல. ஸோ உங்களுக்கு வந்து நாளைக்கு பின்ன என் பேரை சொல்லியுமே உங்களுக்கு கால் வரலாம். கோகுலுக்கு ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமா அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க பேரை சொல்லி அவர் லோன் எடுத்திருக்காருங்க, லோன் வந்து 20 மாசம் கட்டியிருக்காரு, இன்னொரு 10 மாசம் கட்டாம இருக்காரு, அவர் லோனை கட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் கால் வரலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரேண்டமா பேசிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கும்போது எப்படிங்க நீங்க என் பேரை சொல்லி லோன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் கேட்க ஆரம்பிச்சிட்டேன் அவங்க கிட்ட. திருப்பி கேட்ட உடனே அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா கோவம் வந்துருச்சு. வாடா போடான்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க வாடா போடான்னு பேசுறீங்க, அப்புறம் நானும் தேவையெல்லாம் பேசுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்கறேன். கேட்ட உடனே கெட்ட வார்த்தையில பயங்கரமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தகாத வார்த்தையில என்ன ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னைக்கு பொழுதுக்குமே எனக்கு மனசு வந்து ரொம்பவே உடஞ்சு போச்சு. என்னடா இப்படி பேசுறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு லேடி தான் வந்து காலில் பேசுச்சு. அந்த லேடி பாத்தீங்கன்னா கெட்ட வார்த்தை பயங்கரமா பேசுது. எனக்கு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கெட்ட வார்த்தைகள் திட்டுறது, வாடா போடான்னு உரிமையில பேசுறது, இந்த மாதிரி நபர்கள் எங்க இருக்காங்கன்னு நம்ம முதல்ல வந்து கண்டுபிடிச்சு சைபர் கிரைம் வந்து இவங்க மேல எல்லாம் தக்க நடவடிக்கை எடுக்கணும். வீடியோவை ஏதாவது சைபர் கிரைம்ல யாராவது பாத்தீங்கன்னா அவங்க மேல ஆக்ஷன் எடுங்க. ஏற்ற வந்து பாத்தீங்கன்னா மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டு இருக்காங்க. அதாவது இந்த மாதிரி சம்பவம் வந்து நீங்க கேஷுவலா நம்ம விட்டுட்டோம்னு வச்சுக்கங்களேன், ஒவ்வொரு மனிதனையும் இந்த மாதிரி வந்து உங்க பேரை சொல்லி கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா டென்ஷன்ல அவங்களை திட்டும் போது அவங்க ஏதாவது மனசு உடஞ்சிட்டாங்கன்னா வச்சுக்கங்களேன் ரொம்ப ரிஸ்க் ஆயிரும். ஸோ அதனால பாத்தீங்கன்னா இவங்களை எல்லாம் கண்டுபிடிச்சு இவங்க மேல எல்லாம் நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். மேலும் இது மாதிரி வீடியோ பார்க்கறதுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.